ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல். வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் சார்பாக மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 7th கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஹேஸ் வான் a $149 million contract to build missile tracking satellites for the Pentagon, the US Space Development Agency SDA? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் has decided to observe October as Cyber Security Month? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of the following states has announced to open 2 Atal Aadarsha Vidyalayas in each of the 90 blocks of the state? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் October 2020 போலீஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹஸ் டிசைடட் டு செட் அப் சைபர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அட் ஈச் ரேஞ்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் டு டீல் எஃபெக்டிவ்லி வித் இன்க்ரீசிங் சைபர் கிரைம்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹஸ் அனௌன்ஸ் டிஜிட்டல் சேவா சேது ப்ரோக்ராம் ஃபார் த ரூரல் ஏரியாஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி ஹவ் அக்ரீட் டு ஒர்க் டுவர்ட்ஸ் த ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் த சிட்வே போர்ட் இன் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2021? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயன்மார். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் ஆஃப் இந்தியா IAI ஃபார் த டென்யூர் ஆஃப் 2 years? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ஹேந்து பால். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் has launched 7th offshore patrol vessel of the Indian Coast Guard ICG Vigraha? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டர்போ LNT. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who among the following has or have won the Nobel Prize in Physics for their research into black holes? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் ஜென்சல் அண்ட் ஆண்ட்ரியா கெஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்ரூவ்ட் ₹3,540 crore இன்வெஸ்ட்மெண்ட் பை ஏக்கஸ் SEZ பிரைவேட் லிமிடெட் டு டெவலப் அ கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டியூரபிள் குட்ஸ் கிளஸ்டர்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு கிராஸ் 9,000 runs இன் T20 கிரிக்கெட்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏர்போர்ட்ஸ் ஹேஸ் பிகம் த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாஸ் first entirely solar powered airport in the country? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஏர்போர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நஜீப் தராக்காய் passed away in October 2020. He was related to which of the following sports? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who along with United Kingdom's
Minister of State for Southeast Asia Affairs Lord Tariq Ahmad discussed bilateral relations in the health sector of the two countries through video conference in October 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் சோபே. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ கான்ஃபர்ட் கேலண்ட்ரி அண்ட் நான் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அனௌன்ஸ்ட் ஆன் த ரிப்பப்ளிக் டே டு மெரிட்டோரியஸ் பர்சோனல். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல் குமார் ஜெயின். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சென்டர் டிஸ்பர்ஸ்ட் நியர்லி ஹவு many rupees in crores among the states from the amount collected as compensation cess this year. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹20,000 crore. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 42nd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சென்டர் வந்து 25,000 crore rupees வந்து டுவர்ட்ஸ் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த வருஷத்துக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா 2017-18க்கான இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டிங்கிறாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து கம்மியான அமௌண்ட் வந்து இங்கே ரிசீவ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் கம்ப்ளீட்டட் த அக்வசிஷன் ஆஃப் செக் ரிப்பப்ளிக் பேஸ்ட் கைட் விஷன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். கைட் விஷன்கிறது ஒரு என்டர்பிரைஸ் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சிங்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து எதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரி கொடுக்கறதுல, அதுக்கப்புறம் கன்சல்டிங், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் ஆன் சர்வீஸ் நோ பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த அக்விசிஷன் மூலமாக வந்து இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் கோபால்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் க்ளவுட் சர்வீசஸோட ஸ்ட்ரென்த்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் October 2020 இந்தியன் ஆர்மி ஜெனரல் MM நர்வானே அண்ட் ஃபாரின் செக்ரட்டரி ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா handed over how many vials of remdesivir to Myanmar State Councillor Aung San Suu Kyi. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்டாரா அண்ட் விச் பேங்க் லான்ச் கோ-பிராண்டட் ஃபாரெக்ஸ் கார்டு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். விஸ்டாராவும் ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து ஒரு கோ-பிராண்டட் ஃபாரெக்ஸ் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 16 கரன்சிஸ் வரைக்கும் லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் சர்வீசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ் வந்து ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதையுமே வந்து இது மூலமாக பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்கிறாங்க. இந்த கார்டில் வந்து லாக்ட்-இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸும் இருக்குது. அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கோட CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் சௌத்ரி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசார் பாரதி அண்ட் ஹூ sign MOU to promote new agriculture technology and innovations. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப்கோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். டிடி கிசான் வந்து இதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்கிறாங்க. அண்ட் இதில் வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு 30 minutes ப்ரோக்ராமாக வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபார்மர்ஸோட பெனிஃபிட்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் தினேஷ் குமார் காரா as chairman of which bank for 3 years. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SBI. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். தினேஷ் குமார் காரா வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா
ரஜினிஷ் குமாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. அண்ட் எஸ்பிஐ வந்து எவ்வளோ சேர்மேன் இருக்கான்னு பார்த்தா ஒரு சேர்மன் அண்ட் 4 மேனேஜிங் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. அண்ட் இதை வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 1955. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இன்ட்ரடியூசஸ் வெரி ஹை ரிஸ்க் கேட்டகரி இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செபி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி தான் வந்து இந்த மாதிரி எம்எஃப் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் லேபிளிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து ரிஸ்கோ மீட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து வெரி ஹை ரிஸ்க் அப்படிங்கிற கேட்டகரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸை வந்து வார்ன் பண்ணுறதுக்காக. அண்ட் எவ்வளோ கேட்டகரிஸ் வந்து இப்போது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு லோ டு மாட்ரேட்லி ஹை அண்ட் ஹை இந்த மாதிரி 5 கேட்டகரிஸ் இருக்குங்கிறாங்க. செபி வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரல் 1992. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கே உஷா ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் விச் ஹை கோர்ட் ஃப்ரம் பார் பாசஸ் அவே ரீசென்ட்லி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஜஸ்டிஸ் கே உஷா தான் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா ஹைகோர்ட்டுங்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து எவ்வளோ வயசில் இறந்து போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 81 வயசில் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா ஹைகோர்ட்டாக வந்து எப்போ வந்து அப்பாயிண்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 to 2001 வந்து அப்பாயிண்ட் ஆனாங்க. அண்ட் கேரளாவோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பினாராயி விஜயன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் மசூத் பாசஸ் அவே at the age of 73 recently. He is related to which field or profession? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். அண்ட் இவர் வந்து 9 times வந்து எம்பியாக இருந்திருக்காருங்கிறாங்க. அண்ட் இவர் வந்து டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வந்து அசோசியேட் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து விபி சிங் கவர்மெண்ட் இருந்தப்போ வந்து இவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த்தாக இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் உபான்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணா டகுபதி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். உபான்கிறது ஒரு கேஜெட் அசசரி அண்ட் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் பிராண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எதுக்காக இவங்க ராணா டகுபதியை வந்து பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதர்ன் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உபான் வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான்னு பார்த்தீங்கன்னா 1999. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பீன் சைன்ட் இன் ஆஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹடில்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜின்க்யா ரஹானே. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இவர் பிராண்டோட அம்பாசடராக மட்டும் இருக்கிறது இல்லாமல் இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்புட்ஸும் கொடுத்து கைட் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஹடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஹைல் நரேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் லான்ச்சஸ் விச் பேங்க்ஸ் பிஸ்னஸ் மென்டரிங் ப்ரோக்ராம் MSME ப்ரீரானா ஃபார் MSMEs? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து எம்பவர் பண்ணுறது தான் வந்து இவங்களோட மெயின் எய்ம். அதை எப்படி பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க் ஷாப் மூலமாக வந்து பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் BCAS பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MA கணபதி. இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் தான் வந்து MA கணபதியோட அப்பாயின்மெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் MA கணபதி வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் BCASஆக வந்து எது வரைக்கும் வந்து இருப்பார்னு பார்த்தீங்கன்னா February 29, 2024 வரைக்கும் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த போஸ்ட் ஆஃப் பிசிஎஸ் சீஃப் வந்து எப்போ வேக்கண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அஸ்தானா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக வந்து அப்பாயிண்ட் ஆனதுக்கப்புறமா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டி வேன் ஹேலன் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஹீ இஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்ட் இன் மியூசிக்? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டாரிஸ்ட். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். வேன் ஹேலன் தான் வந்து 20 டாப் பெஸ்ட் செல்லிங் ஆர்டிஸ்டில் வந்து ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட பேண்டை வந்து ராக் அண்ட் ரோல் ஹால் ஆஃப் ஃபேம் இன் 2007 வந்து இண்டக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் இனாகிரேட்ஸ் ரீநேமிங் ஆஃப் நவ்கார்க் ரயில்வே ஸ்டேஷன் டு சித்தார்த் நகர் இன் விச் ஸ்டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். இந்த நவ்கார்கை வந்து எதுக்காக ரீநேம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகாத்மா புத்தாவோட பர்த் பிளேஸ் வந்து அங்கே தான் இருக்குங்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லும்பினி நியர் நவ்கார்குனாங்க. அண்ட் பப்ளிக்கும் வந்து இதை வந்து சொன்னதுனால இதை ரீநேம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் ரிலீசஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் விச் எடிஷன் ஆஃப் நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். அவார்ட்ஸ் வந்து 12 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து கொடுத்துருக்காங்கிறாங்க. அண்ட் என்னென்ன செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், என்டர்பிரைஸ் டெக்னாலஜி, எனர்ஜி, ஃபினான்ஸ், ஃபுட், ஹெல்த், இண்டஸ்ட்ரி அண்ட் அர்பன் சர்வீசஸில் தான் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் பேங்க் ஆஃபர்ஸ் டெபிட் கார்டு ஃபார் கஸ்டமர்ஸ் அவைலிங் லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். இப்போ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் வந்து இந்த மாதிரி டெபிட் கார்டு ஃபெசிலிட்டி வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிக்காக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டெபிட் கார்டு வந்து விசா பிளாட்ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குங்கிறாங்க. அண்ட் இதை வந்து எல்லா டொமஸ்டிக் மெர்ச்சன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐசிஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1994. இதோட நம்ம அக்டோபர் 7th கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி, பாய் பாய், டேக் கேர்.